எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கான டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா சோகம். நீங்கள் சோகமாக இருக்கிறனால உங்கள் உடம்புல என்னென்ன பிரச்சனைகள் வரும், அதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சோகமாக இருக்கிறனால உங்களோட ஹார்ட் ரொம்ப டைட் ஆகும், உங்களோட ஹார்ட் சக்கரை வந்து பிளாக் ஆகும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட சோகத்தை வந்து உங்கள் லங்ஸ் தான் கேரி பண்ணும். ஓகேங்களா? ஸோ அதனால நீங்கள் ப்ரீத் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஸோ மூச்சை வந்து உங்களால் டீப்பாக இன்ஹேல் பண்ணி எக்ஸேல் பண்ண முடியாது. நீங்கள் சோகமாக இருக்கிறனால உங்களோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் பாதிப்படையும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட இம்யூனிட்டி லெவல் ரொம்ப கம்மியாகும், உங்களோட எதிர்ப்பு சக்தி ரொம்ப குறையும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மற்றவங்களுக்கு மோட்டிவேஷன் கொடுக்குற நிலையிலேருந்து இறங்கி மற்றவங்க உங்களுக்கு மோட்டிவேஷன் கொடுக்குற அளவுக்கு நீங்கள் வந்துடுவீங்க. ஒரு மனிதனுக்கு எப்போ சோகம் வரும் கேட்டிங்கன்னா, அவனோட எனர்ஜி இம்பேலன்ஸ் ஆகும்போது தான் சோகம் வந்து அதிகமாகும். அதாவது உங்களோட பாராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் அளவுக்கு அதிகமாக வேலை செய்யும் போது இது நடக்கும். ஸோ இப்போ இதுக்கான சொல்யூஷன் என்னன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் தரையில் சமணங்கால் போட்டு நிமிர்ந்து உட்காருங்க. ஓகே, இப்போ நம்ம லோட்டஸ் முத்ரா பண்ண போகிறோம். தமிழில் இருக்கு பத்ம முத்திரையின் பேர். ஸோ ஃபர்ஸ்ட் உங்கள் 2 சுண்டு விரலை இப்படி ஒட்டி வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து கட்டை விரல் இப்படி ஒட்டி வச்சுக்கோங்க. ஸோ தாமரை மலர் போல உங்களுடைய கை விரல்களை விரிக்க முயற்சி பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்கள் கைகளை விரிக்கும் போது உங்களுக்கு இந்த சுண்டு விரல்ல கட்டை விரல்ல பிடிச்சி இழுக்கிற மாதிரி ஒரு ஃபீல் தெரியும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு பெயின் ஃபீல் பண்ணுறீங்கன்னா, ஸோ உங்களோட ஹார்ட் வந்து ரொம்ப டைட்டாக இருக்குன்னு அர்த்தம். அதாவது உங்களுடைய ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல வந்து உங்கள் ஹார்ட் வந்து ரொம்ப இறுகி இருக்கு. ஸோ அதுதான் உங்களோட சோகத்துக்கான காரணம். ஸோ இந்த முத்திரை தினமும் காலையில் 10 நிமிஷம், சாயந்தரம் ஒரு 10 நிமிஷம் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஸோ உங்களுக்கு அந்த ஸ்டிஃப்னஸ் வந்து ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸ்டிஃப்னஸ் வந்து இந்த ரிலீஸ் ஆகி ஸோ நல்லா வந்து உங்களால் விரிவடைக்க முடியும். ஸோ உங்களுக்கு வந்து குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே ஸ்ப்ரெட் பண்ண முடியலைன்னா ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் ரொம்ப சோகமாக இருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த முத்ரா வந்து டெய்லி ப்ராக்டிஸ் பண்ண உங்களுடைய ஹார்ட் சக்கரா வந்து ஓப்பன் ஆக ஆரம்பிக்கும். ஹார்ட் சக்கரா, அநாகத சக்கரா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த சக்கரா அன்லாக் ஆயிடுச்சுன்னா நீங்கள் சோகத்துலேருந்து விடுபட்டு மகிழ்ச்சியாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இதில் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு எந்த ஒரு ரீசனும் தேவையில்லை. ஸோ இந்த முத்ரா செய்யும் போதே பார்த்தீங்கன்னா உங்கள் உடலில் வந்து நிறைய மாற்றங்கள் வந்து நடக்க ஆரம்பிக்கும். தினமும் இந்த முத்திரையை பயிற்சி செய்யுங்க. ஸோ நம்ம இந்த பிளேலிஸ்ட்ல இது வரைக்கும் 4 வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி ஸோ ஃபுல் பிளேலிஸ்ட்டையும் நீங்கள் பாருங்கள். தேங்க்யூ.